எல்லோருக்கும் வணக்கம். என் கணவர் இருக்கும்போது கட்டின வீடை பற்றி உங்கள்கிட்ட பேசினேன். எப்படி சேமிக்கணும் அதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ அவர் இறந்துட்ட பிறகு நான் எப்படி இன்னொரு வீடு கட்டினேன்றதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் வயசு 50 வயசுக்கு மேலே ஆனவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்கன்ற மாதிரி இதை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் இறக்கும்போது என் பெரிய பையன் காலேஜ் படிக்கிறாரு, சின்னவன் காலேஜ் அப்போ தான் சேர்றாரு. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி சொல்ல முடியாது, தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி நான் ரொம்ப யோசனையில் இருந்தேன். அப்போது அவருடைய கம்மி தான், வேலையில் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தார். அதனால் அதில் காசெல்லாம் வந்தது எனக்கு. அப்போது என் எதிர் வீட்டில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டில் இருக்க நான் பார்த்து வளர்ந்த பசங்க, என் பையன் மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரியவங்க, அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணி காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அது ஓட்டு வீடாக இருந்தது, நீங்கள் அந்த வீட்டை கட்டிடுங்க, இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. அதே சமயம் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, எல்லா காசையும் அதில் போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுங்க, அது மாதிரி பல விதமான கமெண்ட்ஸு. ரொம்ப யோசனை பண்ணி, இல்லை இந்த காசு இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அந்த வீடை கட்டினேன். அவர் இருக்கும்போது இருந்த தைரியம், துணிவெல்லாம் 2003 என் கணவர் இறந்துட்டார். நான் 2004 அந்த வீடு கட்டுற ரொம்ப யோசனை பண்ணி அவங்க சொன்னதெல்லாம் ஒத்துக்கினேன். நான் அதுக்கு சரின்னு சொல்லி இப்போ அவங்கெல்லாம் பெரியவங்க ஆகிட்டுக்கிறாங்க. அப்போ எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் கூட இருந்து எல்லாம் அவங்கெல்லாம் லீவ் போட்டுட்டு இந்த மோல்டிங் போடும்போது எல்லாமே பக்கத்தில் இருக்கவங்க, எதிரில் இருக்கவங்க சப்போர்ட்டில் நான் அந்த வீட்டை நல்லா கட்டினேன். இப்போ யாருன்னா வந்தால் கூட இது என்ன கான்ட்ராக்ட் வீடா அப்படின்னு எல்லாமே காசு மட்டும்தான் கொடுத்தோம். மொத்த மெட்டீரியலும் அவங்க மூலியமாகவே தான் கட்டினது, மேஸ்திரி வச்சு தான் கட்டினோம். ஆனால் வர்றவங்கெல்லாம் ஆச்சரியப்படினா இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பு அவங்களுடைய ஒத்துழைப்பு தான். அவங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்காங்க, அக்கா என்ன இந்த அளவுக்கு நம்மளை சேனல் மூலமெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு. அவங்கெல்லாம் உதவியை எதிர்பார்க்காம எனக்கு உதவி செஞ்சவங்க. அது நான் என்றைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய உதவியை நான் மறக்க மாட்டேன். அதனால் அப்போது நான் பண்ணது பரவாயில்ல, ஏதோ காசை வேஸ்ட் பண்ணாத பண்ணிட்டோன்ற மாதிரி அப்போ தோணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தா அன்னைக்கு கட்டினது அது ஒரு 5,35,000 கீழே மேலே கட்டினேன். ஆனால் இப்போ பார்த்தா 50 லட்சம் வச்சா கூட கட்ட முடியாது போல இருக்குது இப்போ விற்கிற விலைவாசிக்கு. அதனால் சேமிப்பு காசை முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தர் விருப்பம், அது நான் கரெக்டாக இதை தான் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணணுன்றவங்க இது மாதிரி யாருடைய நம்ம இது இருக்கும்போது ஏதாவது பண்ணணும்னு நினச்சா இது மாதிரி, ஏன்னா போக விலைவாசியெல்லாம் ஏறியும் போது காசை வேஸ்ட்டு பண்ணாது, நமக்குன்னு கொஞ்சம் வச்சு மிச்சத்தை இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இதில் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒத்து வரலைன்னா பரவாயில்ல. அதனால் நான் சொல்லணுன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.